இந்த நாளிலும் அதிசயம் டிவிக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். 2 வருட காலம் கர்த்தருடைய பணியை சிறப்பாய் செய்து முடித்திருக்கிற அதிசயம் டிவிக்காக, அதன் உரிமையாளருக்காக, அவர்களோடு கூட இணைந்து பணி செய்கிற அத்தனை பணியாளர்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலே 2வது வருடத்தை நிறைவு செய்து அடுத்த வருடத்திற்குள் அடியெடுத்து வைப்பதற்காக ஆண்டவர் பாராட்டிய கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் என்ன நோக்கத்துக்காக இந்த டிவி சேனலை கொடுத்தாரோ அந்த நோக்கம் நிச்சயமாய் நிறைவேற்றப்படும். ஆண்டவருடைய நாமம் நிச்சயமாய் உயர்த்தப்படும். கடந்த 2 வருடங்களிலும் அநேக மக்கள் இயேசுவின் அன்பை இந்த தொலைக்காட்சி வழியாக கண்டிருக்கிறார்கள், ருசித்திருக்கிறார்கள். அநேக தேவ ஊழியர்கள் இந்த தொலைக்காட்சி வழியாக, அதிசயம் டிவி வழியாக தங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்வாராக. ஆண்டவர் கொடுத்த ஒரு வசனத்தை வாசித்து அதை நாம் பார்த்து தொடர்ந்து அதிசயம் டிவிக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்தில் 7வது வசனம், அப்போஸ்தலர் 15:7வது வசனத்தின் கடைசி பகுதியை வாசிக்கிறேன். புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகிய என்னை தெரிந்து கொண்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், என்னுடைய வாயினாலே, அதாவது என் மூலமாக சுவிசேஷ வசனத்தை மற்றவர்கள் கேட்டு அவர்கள் இயேசுவை விசுவாசிக்கும்படிக்கு என்னை தேவன் தெரிந்து கொண்டார். ஆம், இந்த அதிசயம் டிவி சுவிசேஷத்தை, சுவிசேஷமாகிய இயேசுவை அறிவிக்கும்படியாக, மற்றவர்களுக்கு சொல்லும்படியாக, இயேசுவின் அன்பை மற்றவர்களுக்கு பறைசாற்றும்படியாக பவுலை தெரிந்து கொண்டதைப் போல தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ மக்கள் ஆறுதல் இல்லாமல், சமாதானம் இல்லாமல், எதிர்காலத்தை குறித்த கேள்விக்குறியோடு, அது மட்டுமல்ல ஆண்டவருடைய அன்பை அறிந்திருந்தாலும் எப்படி ஆண்டவரை தேடுவது, எப்படி ஜெபிப்பது, எப்படி ஊழியம் செய்வது என்று தெரியாமல் இருக்கிற எண்ணற்ற மக்கள் உண்டு. அவர்களுக்கு இந்த அதிசயம் டிவி வழியாக ஆறுதல், தேறுதல், நம்பிக்கை, ஊழியம் செய்வதற்கான வழிகாட்டுதல், இன்னும் பரலோகத்துக்கு பங்காளியாய் மாற்றுன்னு சொல்லி பல விதத்திலே, அதாவது காலை முதல் இரவு வரையில் 24 மணி நேரமும் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும் போது அதில் வருகிற பாடல்கள், ஆராதனை, செய்தி, தேவ ஊழியர் செய்தி அநேக மக்களை ஆசீர்வதிக்கிறது, ஊழியர்களை ஆசீர்வதிக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் விசுவாசிக்கிறேன், அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதைப் போல என்னை புறஜாதிகள் என் வழியாக சுவிசேஷ வசனத்தை கேட்டு இயேசுவை விசுவாசிக்கும்படிக்கு தெரிந்து கொண்டான் சொன்னதைப் போல இந்த அதிசயம் டிவி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. இதை தரிசனத்தோடு நடத்துகிற அருமையான தேவ மனிதனை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு காலத்திலே சுவிசேஷம் என்பது நாம் இல்லங்களை நாமே நேரடியாய் தேடி சென்று சொல்ல வேண்டிய காலங்கள் இருந்தது. அந்த காலகட்டத்தில் இப்படியெல்லாம், அதாவது மீடியா வராத காலகட்டங்கள், சேனல்கள், டிவி சேனல்கள் எல்லாம் வராத காலகட்டங்கள்.
ஒரு நற்செய்தி பெருவிழா ஒரு ஊரில் நடந்தால் தான் அந்த ஊரில் உள்ள மக்கள் இயேசுவின் அன்பை கேட்க முடியும். இன்றைக்கு அதை தாண்டி நம்முடைய வீடுகளிலே நாம் இருக்கிற இடத்திலேயே சுவிசேஷம் நமக்கு கடந்து வருவதற்கு தொலைக்காட்சியை தான் ஆண்டவர் அதிகமாய் பயன்படுத்தி வருகிறார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அவர் சொன்ன காரியம், நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். ஆம் தேவ பிள்ளைகளை, அந்த பணியை தொலைக்காட்சி நிகழ்ச்சி செய்து வருகிறதுக்காக மனதார நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை இன்னும் செய்வார். இன்னும் தரிசனம் விரிவாக்கப்படும். இதுவரையிலும் 2 வருடம் இந்த அதிசயம் டிவி மூலமாய் கர்த்தர் நாம் மகிமைப்பட்டதை காட்டிலும் இனி உள்ள நாட்கள் அதிகமாய் மகிமைப்பட போகிறது. முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் அதிக ருசியாக இருந்ததைப் போல, முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருந்ததை பார்க்கிறோம். யோபுடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்கப்பட்டதைப் போலவும் இதுவரையிலும் கர்த்தர் செய்ததை காட்டிலும் இனிதான் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இனிதான் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தர் ஏழ்கையை விரிவுபடுத்த போகிறார். இன்னும் பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அதை நாம் பார்க்க போகிறோம். பாருங்க, இன்னைக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த தொலைக்காட்சி, அதாவது அதிசயம் டிவிக்கு கர்த்தர் இன்னும் கிருபை பாராட்டணும். முதலாவது லூக்கா 8ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தை வாசிக்கும் போது, லூக்கா 8:3 வாசிக்கும் பொழுது, இயேசு ஊழியம் செய்த நாட்களில் அவருடைய ஊழியம் சிறப்பாய் நடைபெறுவதற்கு இயேசுவின் ஊழியத்தை ஆஸ்திகளினால் தாங்கினார்கள். பைபிள் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆஸ்தி என்றால் பணத்தினால், ஊழியத்தின் தேவையை பணத்தினால் சந்தித்து கொடுத்த பண தேவைகளை ஊழியத்துக்கு கொடுத்தாங்க. இயேசு ஊழியம் செய்த நாட்களிலேயே ஊழியத்திற்கு பணம் தேவைப்பட்டிருக்கிறது. பணம் தேவைப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்க, இன்னைக்கு இந்த சேனல் ஒளிபரப்பணுன்னா அதுக்குன்னு நிறைய தேவைகள் உண்டு. அவங்க அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய பணங்களை கட்ட வேண்டும். குறிப்பாக இதற்கென்று ஒரு அலுவலகம் அவங்க அமைத்திருப்பாங்க. இந்த டிவி சேனலுக்காக சில ஸ்டாஃப்ஸ் வேலை பார்ப்பதற்கான ஆட்களை வச்சுருப்பாங்க. அநேக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், நிறைய காரியங்கள் இதில் இருக்கும். ஒவ்வொரு மாதமும் லட்சங்களுக்கு மேலாக தேவைப்படும். நாம் அநேக ஊழியர்கள் கர்த்தருடைய வார்த்தையை சேனல் வழியாக கொண்டு போகிறோம். நாம் முடிந்த அளவிற்கு ஊழியங்களை இந்த டிவியை தாங்கலாம். இருந்தாலும் நாம் கொடுக்கிற காணிக்கைகள், உதவிகள் அவர்களுக்கு பூரணமாக இருக்கும் என்று நாம் நினைத்து விட முடியாது. நிறைய தேவைகள் தான் இருப்பாங்க. அதுவும் குறிப்பாக நீங்கள் பார்த்து இந்த கிறிஸ்தவ சேனல்கள், இயேசுவின் அன்பை சொல்லுகிற சேனல்களில் நிறைய சோதனை உண்டு. இந்த ஊழியக்காரங்களே நிறைய பேர் சொல்லுவாங்க, ஊழியம் அப்படி நினச்சிக்கிட்டு ஊழியமாக நினச்சிக்கிட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும். ரொம்ப டிமாண்ட் பண்ணி கேட்க முடியாது. நிறைய டிவி சேனல், சில சேனல் நடத்துகிறவங்கள கஷ்டங்களை நான் அறிந்திருக்கிறேன். அப்போ தேவைகள் சந்திக்கப்படுவது, ஆஸ்தியினால் இந்த ஊழியத்தை தாங்கிறது மிக முக்கியம். கண்டிப்பாக அதிசயம் டிவியை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், அதன் மூலமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயர்த்தப்பட்டிருக்கிறவர்கள், ஜெபிக்க பழகினவர்கள், ஊழியம் செய்ய பழகினவர்கள், அதிசயம் டிவியில் வருகிற நிகழ்ச்சிகள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று மனதிலே சந்தோஷப்படுற நீங்கள், உங்களால் முடிந்தால், நான் கண்டிப்பாக சொல்லவில்லை, அதாவது நீங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு கர்த்தர் ஏவினால், அதிசயம் டிவிக்கு அவங்களும் ரொம்ப பணத்தை தாங்கலாம் கேட்கறது நான் பார்த்ததில்லை. நான் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறதுனால ஊழியத்துக்கு தேவை இருக்கு என்பதை மனதிலே வைத்து நீங்கள் முடிந்தால் இந்த ஊழியங்களை உங்களை பொருளாதாரத்தினாலே ஆஸ்தியினால் தாங்கினால் இன்னும் அநேக மக்களுக்கு சுவிசேஷம் தடையில்லாமல் போக அது காரணமாக இருக்கும். ஏனென்றால் ஒரு பாவி மனம் திரும்ப நிமித்தம் பரலோகமே சந்தோஷப்படுதான். அப்போ அதாவது அழிந்து போகிற மக்களை மனம் திரும்ப செய்கிறது தான் காஸ்பல், சுவிசேஷம். அதைத்தான் அதிசயம் டிவி செய்கிறது.
அதை மனதில் வைத்து கர்த்தர் உள்ளங்களில் ஏவினால், கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருந்தால், வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாம அந்த காரியத்தை நீங்க செய்யும்போது அது உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது, முதலாவது ஆஸ்திகளால் தாங்குறவங்க தேவை, இரண்டாவது ஜெபிக்கிறவர்கள் தேவை. அப்போஸ்தலர் 12:5 நீங்கள் வாசிக்கும் போது, பேதுருவுக்காக அநேகர் ஜெபித்தார்கள். பேதுரு இயேசுவின் வார்த்தையை பிரசங்கிக்கிற ஒரு தேவ மனிதர். அவருக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை உண்டான பொழுது விடுதலைக்காக எல்லாரும் ஒன்று கூடி ஜெபித்தாங்க. உடனே தேவன் தூதனை அனுப்பினார், விடுதலை கொண்டு வந்தார். ஜெபம் மிகவும் அவசியம். ஜெபம் நிறைய போராட்டங்களை மாற்றும். ஏண்டா ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி, அதுவும் ஒரு கிறிஸ்துவ நிகழ்ச்சி ஒளிவரப்போது சாதாரண காரியம் இல்லை. பிசாசுடைய கண்கள் முழுவதும் அதன் மேல நோக்கமாக இருக்கும். பிசாசு மனிதர்கள் எழுப்பி விட்டு அதில் என்ன பேசுகிறாங்க, என்ன செய்கிறாங்கன்னு அதுக்கு விரோதமாகவே போராடி கொண்டிருப்பாங்க. ஜெபத்தில் தாங்கணும். ஆண்டவரே, அதிசயம் டிவியில் நம்முடைய கிருபை இருக்கணும், நம்முடைய பாதுகாப்பு இருக்கணும், தேவைகள் சந்திக்கப்படணும், அதை நடத்துகிற அன்பு சகோதரனுடைய குடும்பத்தையும் பாதுகாக்கணும், அதில் பணி செய்கிற எல்லாரையும் பாதுகாக்கணும், அதிசயம் டிவியை தாங்குறவங்களை பாதுகாக்கணும், அதிசயம் டிவியை தாங்கிறதுக்கு கொடுக்கறதுக்கு நிறைய மக்களை எழுப்புங்க அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும். அதிசயம் டிவி மூலமாக நிறைய மக்கள் ரட்சிக்கப்படணும், நிறைய இயேசுவின் அன்பை காணணும், இன்னும் இந்த டிவி சேனல் விரிவடையணும், இன்னும் உலகமெல்லாம் இது பறந்து விரியணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கும் போது இந்த ஜெபம் கிரியை செய்யும். அப்போ ஜெபிக்கிறது மிகவும் முக்கியமான காரியம். இயேசு கிறிஸ்து கூட கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்து கொண்டிருக்கும் போது சீசலை பார்த்து சொல்லார், 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா, 1 மணி நேரம் நீங்க எனக்காக ஜெபிக்க கூடாதா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆம் தேவ பிள்ளைகள், அப்போஸ்தலன் பவுல் கூட சொல்றாரு, எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், எனக்காக ஜெபியுங்கள். ஜெபம் மிகவும் முக்கியமான காரியம். இன்னைக்கு கிருபையா நம்ம எல்லாம் வீட்டில் உட்கார்ந்து அன்றைய அன்பு ருசிக்கிறேன்னா அது சாதாரண காரியத்துக்கு பின்னால் நிறைய கிரயம் செலுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் அதிகமாக சொல்ல ஒரு காரியம், ஒரு மரம் வளர்ச்சியடைந்து கனி கொடுப்பதற்கு அதனுடைய வேர், அதனுடைய ரூட்டு மிகவும் முக்கியமான. அதே போல தான் இந்த சேனல் வெளிவருவதற்கு ஒளிபரப்போடு நிறைய கிரயங்கள் செலுத்துகிறாங்க. நீங்கள் ஜெபத்தினால் தாங்கணும். உங்கள் தனி ஜெபத்தில், குடும்ப ஜெபங்களில், உங்கள் சபைகளில் உள்ள ஜெபத்தில் கூட நீங்கள் அதிசயம் டிவி ஆசீர்வதி ஆண்டவரேன்னு சொன்னீங்க ஜெபித்தீங்கன்னா இன்னும் பெரிதான காரியங்களை இந்த டிவி மூலமாய் ஆண்டவர் நாம மகிமைக்காக ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார். அடுத்ததாக யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 7வது வசனம். யோவான் 4:7 ஆண்டவர் சமாரியாவுக்கு சென்ற பொழுது சீசர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படிக்கு ஊருக்கு போயிருந்தார்கள். இயேசு தன்னோடு கூட இருந்து ஊழியம் செய்வதற்கு 12 பேரை தெரிந்து கொண்டார். இந்த 12 பேரும் இயேசுடைய ஊழியத்தில் உதவியா இருந்தாங்க. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. தம்மோடு கூட இருக்கவும், பிரசங்கிக்கவும், பிசாசை துரத்தவும் அவங்கள தெரிஞ்சிருந்தாராம். இப்போ சமாரியாவுக்கு போன நேரத்தில் இயேசுக்கு பசி உண்டாயிற்று. இயேசு சமாரியாவில் அந்த கிணத்தங்கரில் உட்கார்ந்து இந்த ஸ்திரியோடு பேசுகிறார், சம்பாஷணை பண்ணுகிறார், பரிசுத்த ஆவியை குறித்து டிஸ்கஸ் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். இவங்க எல்லாம் ஊருக்குள்ளே போய் சாப்பாடு வாங்குறதுக்கு போயிருக்காங்க. அதாவது இயேசுடைய ஊழியத்தில் உதவியாக இருக்கிறாங்க. பாருங்க, இந்த ஊழியத்தில், இந்த அதிசயம் டிவிங்கிற இந்த ஊழியத்தில், இந்த தரிசனத்தில் உதவி செய்யும்படிக்கு, ஊழியம் செய்யும்படிக்கு நிறைய பேரை கர்த்தர் எழுப்பி கொடுக்கணும். இன்னும் அதை அடுத்த டெவலப்மெண்ட் கொண்டு வருவதற்காக, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வருவதற்கு, அதில் செயல்படுவதற்கு ஒத்துழைப்பு கொடுப்பது, தரிசனத்தோடு செயல்பட அன்பு சகோதரர் கூட இணைந்து செயல்பட்டு இருக்கிற தேவ பிள்ளைகள் இருக்காங்க. இன்னும் அநேகர் இதில் செயல்படணும், உதவி செய்கிற மக்கள். ஒரு கட்டிடம் கட்டப்பட ஆரம்பிக்கும் போது அது பூரணமாக கட்டி முடிக்கப்படணும்னா நிறைய வேலைக்காரங்க உள்ள இணையணும், பல நிலையில் உள்ளவங்க இணையணும், ஞானம் உள்ளவங்க இணையணும், கொத்தனார் வேணும், சித்தாள் வேணும், எலக்ட்ரிஷியன் வேணும், பிளம்பர் வேணும், இன்னும் நிறைய மர வேலை செய்கிறவங்க வேணும், பெயிண்டர் வேணும். எல்லாரும் இணைந்தாதான்
கட்டிடம் வடிவம் அது ஒரு முழு உருவம் பெறும். அதே போல தான் இந்த அதிசயம் டிவியுடைய தரிசனம் இன்னும் முழுமை அடைவதற்கு, விரிவாவதற்கு, பெரிதாவதற்கு, தரிசனத்தை செயல்படுத்துவதற்கு கர்த்தர் நிச்சயமாக அநேகரை இணைப்பாராக. தாவீதை ஆண்டவர் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது, அரசனாக சவுல் தேவனால் தள்ளப்பட்ட போது அந்த இடத்தை ஃபில் பண்ணுவதற்காக, நிரப்புவதற்கு தெரிந்து கொண்டார். ஆனால் நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, தாவீதுக்கு உதவி செய்வதற்கென்று அநேகரை கர்த்தர் இணைத்தார். பராக்கிரமசாலிகள் இணைத்து கொடுத்தார். என்ன வேணாலும் போய் செய்வாங்க தாவீதுக்காக. அவ்வளவு உண்மையுள்ள பராக்கிரமசாலிகளை கர்த்தர் இணைத்து கொடுத்தார். ஆம் தேவ பிள்ளைகளை, ஒரு ஊழியத்தின் வளர்ச்சி உதவி செய்வதற்கு இணைக்கப்படுகிற மக்கள் கையிலும் இருக்கிறது. ஒரு சபையுடைய வளர்ச்சி கூட ஒரு ஊழியர், ஒரு மேய்ப்பர், அவருக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் நிறைவேற்றப்படுவதற்கு அவரோடு கூட இணைக்கப்படுகிற மக்களை பொறுத்து இருக்குது. அவரோடு கூட நின்று தோள் கொடுப்பதற்கு எழுப்பப்படுகிற மக்களை பொறுத்து இருக்கிறது. மோசையை பாருங்கள். அன்றைக்கு அமலேக்கு யுத்தம் பண்ண வந்த பொழுது அந்த மலையிலே உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருக்கும் போது அவருடைய கை தளர்ந்து போன நேரத்தில் ஆரோனும் ஊரும் அந்த கையை பிடிச்சு தாங்கினாங்க. அந்த கை உயர்ந்த உடனே யோசுவா யுத்தக்காலத்தில் யுத்தம் பண்ணும்போது, அமலேக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்போது யுத்தத்தில் ஜெயம். ஆனால் மோசையுடைய கை சோர்ந்து போன பிறகு தூக்கி விட்டது ஆரோனும் ஊரும். அதே போல தான் தேவ பிள்ளைகளே, இந்த ஊழியத்தை தாங்கி பிடித்து ஆலோசனை கொடுத்து கூட இருந்து உண்மையாய் தேவனுக்கு பயந்து செய்வதற்கென்று ஆட்களை கர்த்தர் இன்னும் எழுப்பணும். அதே போல செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளை, உங்களோடும் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனங்கள் நிறைவேற்றப்படுகிற சில வேளையிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியர்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் கொடுக்கவும், உழைக்கவும், ஜெபிக்கவும் நிச்சயமாய் தேவனுடைய பிள்ளைகளை நிச்சயமா எழுப்புவார். ஒரே ஒரு சாட்சியை சொல்லி ஜெபிக்க போகிறேன். என்னை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறியாத குடும்பத்திலிருந்து என்னை சந்தித்து ரட்சித்தார். இயேசுடைய ஊழியத்திற்காக அடியின் முழு நேரமாய் வந்த பொழுது, ஆரம்பத்திலே ஆராதனை நடத்தும் போது எனக்கு உதவியாக யாருமே இல்லை. நானே ஆராதனை நடத்துகிற இடத்துல 1999 வருடம் ஒரு 40-50 பேர் வருவாங்க. அந்த ஆராதனை நடத்துகிற இடத்த எங்கள் வீட்டுடைய ஹாலில் நானே அந்த இடத்தை சுத்தம் செய்து பாய் போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு நானே பாடுவேன். என்னோடு கூட 2 தம்பிமார்கள் அவங்க சேர்ந்து பாடுவாங்க. ஒரு பிஎஸ் சிஸ்டம் கிடையாது, ஒரு கீபோர்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. நாங்களே கைத்தட்டி பாடி ஆராதனை நடத்தி பிரசங்கித்து விட்டு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல இருக்கிற பாயெல்லாம் நானே மடக்கி வச்சு அந்த இடத்தை சுத்தம் பண்ணி அப்படி தான் செய்து கொண்டே இருப்போம். ஒரு நாள் நான் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் என்னை பார்த்து சொன்னார், நான் தேவ தூதர்களைப் போல வாலிபர்களை உன்னோடு கூட நின்று ஊழித்து நிறைவேற்றுவதற்கு தருவேன் சொல்லி அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுத்த நாட்கள் இருந்து அநேக வாலிபர்களை இணைக்க ஆரம்பித்தார். இன்றைக்கும் கர்த்தர் அதிசயங்களை சில ஊழியத்திலே, அதாவது சகோதரர்கள், வாலிப சகோதரர்கள், இன்னும் முதிர்ச்சி அடைந்தவர்கள் அநேகரை கர்த்தர் இணைத்திருக்கிறார். பல நிலையில இன்னைக்கு இந்த கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியம் சிறப்பாய் நடைபெறுவதற்கு பல நிலையிலே, அதாவது மீடியாவை, டிவி ஊழியத்தில், பத்திரிகை ஊழியத்தில், இணையதள ஊழியத்தில், இன்னும் விசேஷ கூட்டம் நடத்தும் போது அதற்காக சபை ஆராதனையிலே ஆயிரக்கணக்கான மக்கள் வரும்போது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் திரளான மக்கள் வருவார்கள். அவங்களெல்லாம் ஒழுங்குபடுத்துவதற்கு, உட்கார வைப்பதற்கு, அதாவது எல்லா விஷயங்களிலும் வாகனம் நிறுத்துகிற பார்க்கிங் பிளேஸில் உழைப்பதற்கென்று தேவ பிள்ளைகளை கர்த்தர் தன்னார்வ தொண்டர்களை, எதை எதிர்பார்க்காம ஒளிசிறவர்களை அநேகரை கர்த்தர் உருவாக்கி தந்திருக்கிறார். ஏனென்றால் ஒரு தரிசனம் பூரணமடையணும்னா அந்த காரியம் நமக்கு தேவை. அடியனுடைய வாழ்க்கையிலே எனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்திற்காக இவ்வளவு காரியத்தை கர்த்தர் செய்திருப்பாரானால், இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே, உங்களுடைய ஊழியத்திலே, இந்த அதிசயம் டிவி உடைய தரிசனத்திலே நிச்சயமாய் அநேக மக்களை கொடுக்கவும் ஜெபிக்கவும் கர்த்தர் இணைப்பார். தேசத்தில் எழுப்புதலை இந்த சேனல் கொண்டு வரும். அதே போல கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ மனிதருடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எழுப்புதலை உங்கள் மூலமாய் கர்த்தர் கொண்டு வருவார். நாம் எல்லாரும் இணைந்து அதிசயம் டிவிக்காக ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் பெரியவர். 2 வருடம்
அதிசயம் டிவியை நீ நடத்தின பாதைக்காய் ஸ்தோத்திரம். இதை நிறுவின அன்பு சகோதரருக்காக, அவருடைய குடும்பத்துக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய கரம் அதிசயம் டிவி மேல் அமருவதாக. நீர் கூட இருப்பீராக. பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், புறஜாதிகள் என் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கும்படி, சுவிசேஷத்தை கேட்டு இயேசுவை விசுவாசிக்கும்படி என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அதே போல் நீ தெரிந்து கொண்ட இந்த அதிசயம் டிவிக்காய் ஸ்தோத்திரம். தேவ மகிமை மூடுவதாக. இன்னும் பெரிய பெரிய காரியங்கள் நடக்கட்டும். ஆண்டவருடைய மகிமை வெளிப்படட்டும். இந்த ஆண்டவரை டிவிக்கென்று ஜெபிப்பதற்கென்று ஒரு பெருங்கூட்ட மக்களை எழுப்புவீராக. ஆண்டவர் எழுப்பி கொடுப்பீராக. ஆண்டவர் எழுப்புவீராக. இந்த அதிசயம் டிவியின் தேவைகளை சந்திக்கப்படுவதற்காய் கொடுப்பதற்கென்று, தங்களுடைய ஆஸ்திகளை கொடுப்பதற்கென்று, காணிக்கையால் தாங்குவதற்கென்று அநேகரை கர்த்தர் எழுப்புவீராக. அநேகரை கர்த்தர் எழுப்புவீராக. தேவனே, அதே போல உதவி செய்கிற மக்கள், என் ஆண்டவர் சமாரியா கிணத்தங்கரையில் இருக்கும்போது உம்முடைய பசியை ஆற்றுவதற்கு உமக்கு ஒத்தாசையாக சீசர்கள் ஊருக்குள்ளே போய் போஜனத்தை ஆயத்தம் பண்ண போனாங்க. அதே போல இந்த அதிசயம் டிவியின் அத்தனை காரியங்களை பொறுப்பாய் செய்வதற்கு அநேகரை கர்த்தர் இணைப்பிறார். நல்ல ஞானவான்களை இன்னும் கூடும். ஆண்டவரை இன்னும் உழைக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் இணைப்பீராக. இந்த அதிசயம் டிவி இன்னும் விரிவாகட்டும். இன்னும் தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் மக்கள் பார்க்கத்தக்கதாகவும், வெளி மாநிலங்களுக்கும், எங்கள் இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் ஆண்டவரே இந்த சேனல் போகத்தக்கதாக, எல்லா மக்களும் பார்க்கத்தக்கதாக, எல்லா மொழியிலுள்ள மக்களும் உம்முடைய வல்லமையை காணத்தக்கதாக நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, எல்கையை பெரிதாக்கும்படியாக, தரிசனத்தை விரிவாக்கும்படியாக, அதற்கான வழிகளை கர்த்தர் திறந்து கொடுக்கும்படியாக உம்முடைய ஊழியக்காரன் மனதார ஜெபிக்கிறேன். மனதார ஜெபிக்கிறேன். உம்முடைய வருகை தாமதமானால் ஆண்டவரே 3வது வருடம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீ நடத்தி முடிக்கிற நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடும் பொழுது இன்னும் பெரிய காரியங்கள் நடந்திருக்க நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டேன். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.